கிட்டத்தட்ட 12,000 ஹெக்டேர் நெல் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. சொர்ணவாரி, சம்பா, நவரை 3 பருவத்திலையும். குறிப்பாக வந்து இந்த சொர்ணவாரி பருவத்தில் இப்போ கடந்த ஒரு வாரமாக வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதாவது 20 மில்லிமீட்டர் அளவுக்கு அவரேஜாக மழை வந்துருக்கு. அதோட நம்ம தற்போது நெல் நாட்டு விடுமுறைகளும் நடவு செய்ய முடியும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சொர்ணவாரி முன்னாடியாகவே ஆரம்பிச்சிருக்காங்க. சம்பா முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா போதிய அளவுக்கு தண்ணி வசதி இருக்கிறதுனாலையும் அந்த மும்முனை மின்சாரம் வந்து தடையின்றி கிடைக்கிறதுனாலையும் அந்த நெல் உணவு பணிகள் வந்து துரிதமாக நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த தலவானூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராஜேஷ் என்ற வயலில் நிற்கிறோம். இவருக்கு ஒரு ஆர்வமாக வந்து கடந்த 20 வருஷமாக பயிர் வச்சிருந்தாலும் கடந்த ஆண்டுலேருந்து இந்த மிஷின் நடவு வந்து பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சிறப்பாக இந்த கிராமத்தில் ஒரு முன்னோடி விவசாய இன்னைக்கு அவர் வயலிருந்து தான் பேசிட்டு இருக்கோம். இவரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஷின் நடவுடைய நன்மையை பற்றி இவரே சொல்லுவார். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தமிழக அரசாங்கம் குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா மாவட்டம் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு திட்டமாக டெல்டா இல்லாத பிற மாவட்டங்களிலும் குறிப்பாக நம்ம விழுப்புரம் மாவட்டங்களிலும் வந்து இந்த திட்டம் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1240 ஏக்கர் நம்மளுக்கு இலக்கீடு கொடுத்து இந்த தலவானூர் கிராமத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 ஏக்கர் அளவுக்கு வந்து மிஷின் நடவுக்கான பயனாளிகள் தேர்வு பண்ணியிருக்கோம் வந்திருக்கோம். இன்னைக்கு நேரடியாக வந்து 732 சொல்லக்கூடிய அந்த ரகத்தை வந்து நடவு பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 ஏக்கர் நடவு கொண்டாரு. அதுக்கு வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு 4,000 ரூபாயும் அதுக்கு தேவையான நுண்ணுரங்கள் உயிரினங்களாம் வந்து பாதி மாநிலத்தில் கொடுக்க போகிறோம். ஸோ இது மாதிரி விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஷ் வந்து முன்னோடியாக இருந்து மற்ற விவசாயிகளுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறாரு. அவருடைய பணிகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி நமது தமிழக அரசுக்கும் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த திட்டத்தை வழங்கியிருக்காக நன்றி தெரிவித்துக். என் பேர் ராஜேஷ். நான் தரவணி வில்லேஜ், விழுப்புரம் மாவட்டம், செஞ்சி வட்டம், வல்லம் தாக்கு. நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக நெல் சாகுபடி பயிர் பண்ணிக்கிட்டு வரோம். ஓரளவுக்கு அப்போலாம் நல்லா தான், ஓரளவுக்கு ஆள் பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்து. இப்போ ஆள் பிரச்சனை ரொம்ப டைட் ஆகி போச்சு. ஒரு ஆள் வருவதெல்லாம் கண்டிப்பாக வர மாட்டாங்க. போய் வீட்டு வீடாக போய் பெட்ரோல் போட்டு டெய்லியும் ஒரு ஆளாக இட்டு வந்து ஓடுறதா இருக்கும். ஆனால் இப்போ மிஷின் ஆடு போன மிஷின் ஆடு காமிச்சேன் கூலி நெல்லுலேருந்து இப்போ கொஞ்சம் அந்த பிரச்சனை ஆகுது. ஆள் கூலி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10,000 வரைக்கும் செலவாகும். ஆள் நாற்று எடுக்கிறது, அந்த இது நாற்று பிடுங்குற கூலி, நடுற கூலி, ஒரு ஏக்கர் 20 ஆள். அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபா செலவாகும். ஆனால் நம்ம மிஷின் ஆடு போட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு 150 தான், கொஞ்சபட்சம் ஒரு 3,500 வேலை முடியும். நம்ம 2 பேர் இருந்தால் போதும், சுற்றி எடுத்து கொடுத்து நட்டு 2 மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் நட்டுடலாம். ஒரு 10 ஏக்கர் நட்டோம்னா ஒரு 2 நாள் பதிக்க வச்சோம் நட்டு நம்ம ஃப்ரீயாக இல்லை, நம்ம வேலை வந்து நம்ம ஒன்றும் போயிடலாம். அதேமாதிரி மெயின்டெனன்ஸ் அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தூர் வைக்கணும், நல்லா பூசுதும், அதோட இனிமேல் இது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4,000 சொன்னால் அந்த 4,000மே கவர்மெண்ட்டே நம்மளுக்கு அரசாங்கமே தந்துடுது. இப்போ முதலமைச்சர் நம்மளுக்கு அறிவிச்சிருக்காரு ஒரு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் தரேன்னு. இது அறிவித்த முதலமைச்சருக்கும் வேளாண் துறை அமைச்சருக்கும் இதுமாரி இன்னும் விவசாயிகளை ஊக்குவிக்கணும். அவங்க ஊக்குவிக்கிற மாதிரி எல்லா விவசாயம் இப்போ நான் ஒரு 10 ஏக்கர் நட்டுவேன். இதேமாரி இன்னும் என்னை பார்த்துட்டு எல்லாரும் நடுற மாதிரி யாரெல்லாம் இது பண்ணுறாங்க. அதுமாரி நட்டாங்கன்னா எல்லாருமே நடுவாங்க. இன்னும் கவர்மெண்ட் இன்னும் நல்லா சலுகை கொடுப்பாங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் வட்டாரத்தில் உதவி வேளாண்மை அலுவலர் அணிலாடி தொகுதி வந்து உதவி வேளாண்மை அலுவலராக பணிபுரிகிறேன். இங்கே வந்து வருஷம் வந்து விவசாயிங்க வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, இந்த சாலை நடவுக்கு எதுவும் மானியம் இருக்கா, மிஷின் பிளான்டிங்க்கு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. குறுவை தொகுப்பு சாகுபடி திட்டத்தில் வந்து மானியம் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 205 ஏக்கர் வந்து பயனாளிகள்லாம் தேர்வு பண்ணிட்டு வரோம். அதில் வந்து இன்னைக்கு தலவானூரில் வந்து ராஜேஷ் சன் ஆஃப் ராஜேந்திரன் இவரோட வயலுக்கு வந்து பார்வையிட வந்திருக்கோம். இவர் வந்து ADT 37 அப்படின்ற ரகம் வந்து இப்போ நடவு பண்ணிட்டு இருக்காரு மெஷின் மூலியமா. இவர் வந்து சாதாரண முறையில் நடுறதை விட இந்த மெஷின் மூலியமா நடுறது வந்து இவருக்கு வந்து அதிக லாபம் இருக்கு, லேபர்லாம் வந்து குறைவா இருக்கு, இது வந்து எங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. விவசாயிகளுக்கு வந்து இப்போ இந்த வருஷம் இந்த மிஷின் நடவுக்கு வந்து மானியம் கொடுக்கறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.